வணக்கம் யூஎஸ். ஸோ இது என்னோட முதல் வீடியோ. ஆக்சுவலி நம்ம இந்தியாவில் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ரெண்டு விஷயங்கள், ஒன்று கிரிக்கெட், இன்னொன்று சினிமா. ஸோ நானும் சின்ன வயசுலேருந்து இந்த சினிமா, கிரிக்கெட், ஸோ ரெண்டு என்டர்டெயின்மெண்ட் ஃபார்ம்ஸ்லேயும் ஊறி வளர்ந்தவன் தான். ஸோ இந்த வீடியோவிலேருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் பார்க்குற மூவிஸ் இல்லை கிரிக்கெட் மேட்சஸ், இதெல்லாம் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு உங்களோட வரவேற்பு எனக்கு ரொம்ப முக்கியம். மூவி ரிவ்யூ விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தோட ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வெங்கி ஒட்லூரி. இந்த படத்தோட மேஜர் கேஸ்டிங் சூர்யா சார், மமிதா பைஜு அண்டு ராதிகா. ஸோ இந்த மூவி டைரக்டர் வெங்கி ஒட்லூரியோட லாஸ்ட் மூவி லக்கி பாஸ்கர் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ அதே மாதிரி சூர்யா சார் அவரோட லாஸ்ட் மூவி கருப்பு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ இவங்க ரெண்டு பேர் சேரும்போது இந்த மூவி, இந்த காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் வரும்போது ஸோ இது ஒரு ஆக்ஷன் மூவி இல்லை, இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ இந்த மூவியோட மேஜர் பாசிட்டிவ் வந்து நான் மேஜர் கேஸ்டிங் சொன்னேன்ல, அவங்க 3 பேர் தான். சூர்யா சார், மமிதா பைஜன், ராதிகா மேம். அந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹோல்ட் பண்ணுறது ராதிகா மேம்க்கும் மமிதா பைஜுக்கும் அவங்களுக்கும் நடக்கிற அந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரி அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த க்யூட்டான கான்வர்சேஷன்ஸ். ஸோ அந்த விஷயம் அதே மாதிரி ராதிகா மேம்க்கும் சூர்யா சாருக்கு இப்போ எமோஷனல் பாண்டிங். ஸோ அதுதான் அப்படி ஹோல்ட் பண்ணுது. செகண்ட் ஹாஃப்ல இனிமேல் அது அப்படி கண்டினியூ ஆகுது. ஸோ ஒரு கட்டத்தில் லைட்டாக கொஞ்சம் ட்ராக் மாதிரி போகுதோ அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரி இருக்கு. பட் அது ஒரு நடுவில் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் லேக் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அகெயின் எல்லோரும் ரசிக்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம பார்த்த ஃபீலிங், அதே இந்த ஃபீல் குட் எமோஷன்ஸ் அப்படி த்ரூ அவுட்டை கண்டினியூ ஆகி கிளைமேக்ஸ் அப்படி முடியுது. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃபேமிலி, ஒரு சூப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னர் ஆஃப்டர் அ லாங் டைம். விஷுவல்ஸ் ரொம்ப ரிச்சாக இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு. படம் எல்லா சீன்ஸ்லையுமே வந்து ஒரு கூட்டமாக ஆள் இருக்காங்க. ஒரு ரிச் லுக் த்ரூ அவுட் த மூவி இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்கள் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்கு. ஸோ வெங்கி ஒட்லூரி, டைரக்டர் வெங்கி ஒட்லூரி, அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் எடுக்கிறாரு. அந்த கான்செப்ட் வாதி படம் ஒரு கான்செப்ட்ல இருக்கும், லக்கி பாஸ்கர் ஒரு கான்செப்ட்ல தனியாக டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு நார்மல் ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். அதுலேயே வந்து அவர் சக்சீட் ஆயிருக்காரு. சூர்யாவும் ஆஃப்டர் ஒரு நடுவில் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் வந்து கருப்பு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்சிச்சு. ஸோ இந்த படத்துலையும் பார்க்கும்போது சூர்யாவும் அந்த நம்ம 2000s என்ஜாய் பண்ண காக்க காக்க, வாரணம் ஆயிரம், கஜினி, சிங்கம், ஸோ அந்த டைமில் பார்த்த சூர்யா சார் வந்து திருப்பி அகெயின் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மொத்தம் நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.